தக்காளி சாதம் எத்தனை வெரைட்டில செஞ்சு கொடுத்தாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான தக்காளி சாதம் தேங்காய் பால்லாம் ஊற்றி குக்கர்ல டக்குன்னு 1 பாட்ல சட்னி செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில 4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமா முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 4 போல பச்சை மிளகாய், கொஞ்சம் போல புதினா சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு 8 போல பழுத்த தக்காளி மீடியம் சைஸ்ல எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு 20 மினிட்ஸ் போல வீட்டு அரிசியை ஊற வச்சிருந்தேன். இப்ப அதை சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவு போல தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணிக்கு பதிலா 2 டம்ளர் போல தேங்காய் பால், 2 டம்ளர் போல தண்ணி ஊத்திக்கலாம். அரிசி 1 மணி நேரம் போல ஊற வச்சிருந்தீங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் போல நெய் ஊத்திட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வந்துட்டு ஏர் ஃபுல்லா போனதும் திறந்துட்டு கிளறி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.